எவ்ரிவன். நிஃப்டி 50யோட மண்டே அப்டேட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கொடுத்த இந்த லெவல்லே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அதனால் எல்லாருமே வந்து புட்டு போகும்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. ஒரு வி ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் போக ஆரம்பிச்சது. நம்மளுக்கு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் 1 மினிட்ல ஒரு ஆர்டர் பிளாக் கிடைச்சிது. அந்த ஆர்டர் பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ணும்போது நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ரிஸ்க் ரேஷியோ வந்து 1:5 அப்படின்னு கொடுத்துருந்தேன். எப்பவுமே ரிஸ்க் ரேஷியோ போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு சேஃபும் கூட. ஒருவேளை நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. டார்கெட் அடிச்சிச்சுனாலும் எக்ஸிட் ஆகிடுங்க. ஹோல்ட் பண்ணின்னு இருக்காதீங்க, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. ட்ரேடை வந்து எப்பவுமே ரிஸ்க் ரேஷியோ போட்டு எடுங்க. நான் 190 போல் சம்திங் எடுத்தேன். 200 போலலாம் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 230 தான். 230 டார்கெட் போச்சு. சம்திங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் 200 க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. ஆனால் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 230, அது வந்து ஹிட் ஆச்சு. எப்பவுமே ரிஸ்க் ரேஷியோ போட்டு எடுங்க. ரிஸ்க் ரேஷியோன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அது வந்து டிசிப்ளின் ட்ரேடாக இருக்கும். நம்மளுடைய எக்ஸிட்டும் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு எக்ஸிட் பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தாலே நம்மளோட ட்ரேடில் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. முக்கியமாக நான் வந்து இன்றைக்கி வந்து 500 ருபீஸில் நான் வந்து என்னுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கோட அப்டேட்ஸை நான் இந்த கிளிப்பாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெட் கலரில் எப்பயும் போல் ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் லெவல் தான். அதை எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் லெவல்லாம் எப்பவுமே ஒரு லைன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரேட் எப்படி மூமெண்ட்டு கொடுக்குதுன்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகிருக்கு இல்லைங்களா, ஒருவேளை அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேலே கூட ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது. நான் ரெண்டு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே சப்போஸ் அந்த கேப்பை ஃபில் பண்ண மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து 22,270 சம்திங்கில் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ மார்க்கெட்டு. நாளைக்கு வந்து 22,000 வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டு சைடுக்கும் நான் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ரெண்டுத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். பாய்.